श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सनिधत्तां सदाकृति रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नादयामुन मध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्य नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहदस्तदितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे दिशन्तु मे देव सदात्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्याभवत् भक्तजनार्तिहन्तु पितृत्वम् अन्येषु अभिचार्यसूर्णं स्तम्भे अवतारदम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां घोतामनन्यचरणौ चरणं प्रपद्ये அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகள் 143 அன்புடனே அருள் செய்யர் அடியேனுக்கு அருள் செய் நீயே. திருப்பாவையினுடைய 27வது நாள் பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். வழக்கம் போல 27ஆம் நாள் பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை போற்றி நமக்கு பிரசாதித்து கொடுத்திருக்கின்ற அந்த கோதாஸ்துதியினுடைய 27வது ஸ்லோகத்தை முதலில் அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷத்தை அனுபவிப்போம். கோதாஸ்துதியிலே 27வது ஸ்லோகம். ஜாதா பராத் தமபிமாத் மனுகம்ய கோதே கோத்ரி யதித்வமசியுக்த மிதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதயா ஜனனி குமாரம் ஸ்தன்யேன வர்த்தயதிதஷ்ட பயோதராபி. இது 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தான் கோதா பிராட்டியை அம்மா என்று அழைத்து நமது ஆச்சாரிய சார்வபௌமன் கோதாவை போற்றுகின்றார். இதற்கு லோகாயுதமாக ஒரு உதாரணத்தை சொல்லி கோதா பிராட்டியை அம்மா என்று அழைக்கின்றார். என்ன உதாரணம்னா, குழந்தைக்கு ஒரு தாய் பாலமுது ஊட்டுகின்ற பொழுது அவளுடைய ஸ்தனங்களை அந்த குழந்தை கடித்தால் கூட அதை பொறுத்து கொண்டு எப்படி பாலமுது செய்து வைக்கின்றாளோ அதுபோன்று கோதா பிராட்டியே நாங்கள் பலவிதமான அபராதங்கள் பண்ணிவிட்டு உன் எதிரே வந்து நிற்கின்றோம், எங்கள் பிழைகளை பொறுத்து தாய் போன்று நீ என்னை காப்பாற்றுகின்றாயே என்று அந்த தாயுள்ளத்தை போற்றி பரவுகின்றார் ஆச்சாரிய சார்வபௌமன் இந்த ஸ்லோகத்திலே. இந்த அளவிலே 27வது கோதாஸ்துதி ஸ்லோகத்தை மனசிலே அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து இன்றைய திருப்பாவை பாசுரமான 27வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். 27வது திருப்பாவை பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வலையே தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இன்றைய பாசுரத்தினுடைய திரண்ட பொருளை முதலில் ஓரளவுக்கு அனுபவித்துவிட்டு பிரதிபதார்த்தம் அனுபவித்துவிட்டு பாசுரத்தினுடைய சுவாபதேசம் என்று சொல்லப்படுகின்ற உள்ளுரை பொருளை மறைப்பொருளை வழக்கம் போன்று அனுபவிப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பாசுரத்தை தொடங்குகின்றாள்.
தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் தூற்றுவோரையும் தன் பக்கமாய் மாற்றுகின்ற நற்குணம் கொண்ட கோவிந்தனே, என் கண்ணனே, மணிவண்ணனே என்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அழைக்கின்றாள். உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரு சம்மானம். உன்னை நாங்கள் இப்படியெல்லாம் பாடி உன் புகழ் போற்றி நாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு என்ன சன்மானம் கொடுக்கப் போகின்றாய் கண்ணா, மணிவண்ணா என்று கேட்டு, நாடு புகழும் பரிசினால் நன்றாக. நீ கொடுக்கின்ற சன்மானம் பரிசாக மட்டும் இருக்கக்கூடாது, நாடு புகழும் பரிசாக மட்டும் இருக்கக்கூடாது, நல்ல பரிசாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். சூடகமே, தோல்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் என்று அழகான சூடகம், தோல்வலை, தோடு, காதிலே அணிகின்ற மடல், காற்சதங்கைகள் மற்றும் பல ஆபரணங்களையும் தான் அணிந்து மகிழ்வோம் என்று இந்த விரதத்தினுடைய முடிவு வந்துவிட்டது. ஆகையினால் நாங்கள் இந்த விரதத்தை முடித்து ஆனந்தமாக இது போன்ற அணிகலன்களை அணிந்து கொண்டாடுகின்றோம் என்று சொல்கின்றார். கீழ்ப்பாசுரத்திலே என்ன சொன்னால், 2வது பாசுரத்திலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொன்னால் என்ன வழிமுறைகள் நமக்கு வேண்டும் என்று விதிகளை சொன்னால், இப்பொழுது விரதம் முடிந்துவிட்ட காலம் வந்துவிட்டதனால் எம்பெருமானுடைய அனுபவிப்பதற்காக நாங்கள் ஆடையுடுப்போம், அதன் பின் பார்ச்சோறு உண்ணுவோம், சூடகம் அணிவோம், தோல்வலை அணிவோம், செவிப்பூவு அணிவோம், பாடகம் அணிவோம் என்று பலவிதமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அழகான ஆடைகளை உடுத்திக்கொண்டு அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரை என்று பார்ச்சோறு மறையும் அளவுக்கு நெய்யை சமிருத்தியாக விட்டு உந்தனுக்கு கண்டருளப் பண்ணிவிட்டு அதை நாங்கள் உண்டு மகிழ்வோம் சொன்னான் என்பதை எடுத்து நம் மனதிலே கொண்டோம் என்றால் ஆண்டாளுடைய ஆழ்ந்த தத்துவம் என்ன சொல்லுகின்றால் இந்த ஒரு வரியிலே என்பது நமக்கு புரிய வரும். அதாவது நம்ம எல்லாருமே சேதனர்கள். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே சத்வகுணமும் இருக்கும், ராஜசகுணமும் இருக்கும், தாமச குணமும் மனசுல இருக்கும். இது இல்லாத மனுஷனே கிடையாது. அது எவ்வளவு பங்கு எந்த குணம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அவனுடைய மனம் அமைகின்றது. அப்படி பகவான் கீதையில என்ன சொன்னார், எல்லா மனுஷர்கிட்டையும் சத்வகுணம் ஒரு பங்கு இருந்ததுன்னா ரஜோகுணம் 2 பங்கு இருக்கும், தாமச குணம் 2 பங்கு இருக்கும். ஆனால் ஆத்மபோத ஞானம் அந்த குணத்தால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது, வனம் அந்த குணத்தால் ஆட்கொள்ளப்படும் பொழுது, ராஜச குணத்தால் ஆட்கொள்ளப்பட்டால் அவன் ராஜச குணம் மிகுந்தவனாக போய்விடுவான். தாமச குணத்தால் அந்த ஆத்மகுண ஞானம் தர்மபூத ஞானம் ஆட்கொள்ளப்பட்டால் அவன் தாமச குணத்தால் ஆட்கொள்ளப்படுவான். அதே சத்வகுணத்தால் அந்த தர்மபூத ஞானம் ஆட்கொள்ளப்பட்டால் அந்த ஆத்மா சத்தியாத்மாவாக புண்ணியாத்மாவாக நம்மளை போன்று நல்ல ஆத்மாக்களாக எம்பெருமானுடைய பெயரை பாடிக்கொண்டு எம்பெருமானுடைய புகழை கேட்டுக்கொண்டு எம்பெருமான் திருவடிகளே சரணம் என்று இருப்போம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஒருவனுடைய நிலைப்பாடு அவனுடைய மனத்தினால் அமைகின்றது. அந்த மனம் எப்படி அமைகின்றது என்றால், இந்த 3 விதமான குணங்களில் எந்த குணம் அதிகமாக அவனிடம் இருக்கின்றதோ அதற்கு தக்கவாறு அவனுடைய நிலை மாறுகின்றது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது சாஸ்திரங்கள். இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் கண்டதிலும் காமம் வராமல் கண்ணன் மீது காமம் வரும். அப்படி கண்டதிலும் காமம் வராமல் கண்ணன் மீது காமம் வந்ததனால்தான் இன்று நாம் இந்த சத்சங்கத்திலே இருக்கின்றோம். எம்பெருமானுடைய பெயரை சொல்கின்றோம், எம்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம், ஆலயம் செல்கின்றோம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் கூடார் என்ற வார்த்தையினால் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்திரியங்களை கட்டுப்படுத்தாதவர்கள் என்று சொல்லி, அப்பொழுது கட்டுப்படுத்தாதவர்னு ஒருத்தர் இருந்தால் கட்டுப்படுத்தியவர் ஒருத்தர் இருக்கணும். அப்படி கட்டுப்படுத்தியவர்கள் நம்மை போன்ற சேதனர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகின்றாள். பாகவதர்கள் என்று நமக்கு உணர்த்துகின்றாள், அடியவர்கள் என்று நமக்கு உணர்த்துகின்றாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகின்றாள் ஆண்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் ஒரு காலத்தில் தரிகட்டு இந்திரிய சுகங்களால் வழிமாறிப்போன அடியேனை ஆட்கொண்ட எம்பெருமானே, இந்திரியங்களை நான் கட்டுக்குள் வைத்துவிட்டேன், இப்பொழுது நான் அடியவனாகிவிட்டேன் என்று தன்னையே உதாகரித்து
தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலை பாசுரத்திலே என்ன சொன்னார் என்பதை அனுபவித்தோம் அல்லவா? அதிலே இன்னொரு பாலை காவலில் புனலை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழுகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே என்று புலனடக்கம் கொண்டதனால் எம்பெருமானுடைய சத்வகுணம் எங்களிடம் வந்துவிட்டதனால் யமன் தலையில் கூட கால் வைக்கின்ற தகுதியை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகின்றார் அல்லவா தொண்டரடிப்பொடியாழ்வார். அப்படி இந்திரியங்களை கட்டுக்குள் வைத்தால் அவர்கள் கூடுபவர்கள் என்பதை நம் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இத்தகைய கூடாரை என்று பாசுரத்தை ஆரம்பிப்பதனால் கூடாரை என்பதை கூடக்கூடாதவர்களை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுவதாக, பகவத் அனுபவத்தில் திளைத்து அவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்பதை ஜீவாத்மாக்களுக்கு உணர்த்துவதற்காக பகவானே நீ பல அவதாரம் செய்து உணர்த்திய போதும் ஜீவாத்மாக்களாகிய நாங்கள் இன்னும் பிறவிச் சூழலிலேயே இருக்கின்றோமே, இப்படி எங்களை தவிக்க விடாமல் உன் திருவடியில் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் அடியேன் பண்ணும் விண்ணப்பத்தை கேளும் என்று ஒரு பாசுரத்திலே சொன்னதைத்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். நம்மாழ்வார் சொன்ன பாசுரம் என்ன? பொய் நின்ற ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்கு உடம்பும் நின்ற நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் எமையோர் தலைவா மெய்நின்று கேட்டொருள் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இப்படி கூடாராக இல்லாமல் என்னை கூடுபவர்களாக ஆக்கி அடியவர்களாக ஆக்கி உன் சரணத்தில் சரணடைகின்ற அந்த புத்தியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அல்லவா நம்மாழ்வார். அதை அந்த பாசுரத்தினுடைய உட்பொருளை உணர்த்துவதாகத்தான் கூடாரை வெல்லும் சீர் என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த லோகத்தில் மனுஷனா நாம் பிறந்துட்டாலே இன்பமும் வரும் துன்பமும் வரும். இது நியதி. இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்தாலும் எம்பெருமானுடைய நினைவு மாறாமல் இருந்தார் அவர்கள் கூடுபவர்கள் என்று அனுபவிக்க வேண்டும். குலசேகர ஆழ்வார் யார் கூடுபவர்கள் யார் கூடக்கூடாதவர்கள் என்று அற்புதமாக அருளியிருப்பதை இங்கு நாம் நினைவில் கொள்வோம். மெய்யில் வாழ்க்கையை மெய் எனக் கொள்ளும் இவ்வையும் தன்னோடும் கூடுவதில்லை யான் என்று சொல்கின்றார் பெருமாள் திருமொழியில 3வது பத்தில் 1வது பாசுரம். நிலையற்ற உலக வாழ்க்கையே நிலையானது என்று யார் எண்ணிக்கொள்கின்றார்களோ அவர்கள் கூடாதவர்கள், அவர்களிடம் நான் கூடமாட்டேன். நூலின் நேர் இடையார் சிரத்தே நிற்கும் ஞாலம் தன்னோடு கூடுவதில்லை நான். பெண்ணின்பமே பேரின்பம் என்று நிற்பவர்களுடன் நான் கூடமாட்டேன். பெருமாள் திருமொழியில 3ஆம் பத்தில் 2வது பாசுரம். மாறனார் வரி வெஞ்சலைக்கு ஆட்செய்யும் பாரினாரோடும் கூடுவதில்லை நான் என்று மன்மதனால் ஆட்கொள்ளப்பட்டு காமமே கண்ணாக கொண்டு திரிபவர்களோடு நான் சேரமாட்டேன் என்று சொல்லுகின்றார். இது 3வது பாசுரம். உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லை நான். எம்பெருமானை நினைக்காமல் எனக்கு வேண்டும் உணவு, எனக்கு வேண்டும் வாழ்வு, எனக்கு வேண்டும் செல்வம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றார்களே, அதுபோன்ற எம்பெருமானை நினைக்காதவர்களுடன் நான் கூடமாட்டேன் என்று சொல்கின்றார் 4வது பாசுரத்திலே. தீதில் நன்னெறி நிற்க அல்லாது செய் நீதியாரோடும் கூடுவதில்லையான் என்று சொல்லி நல்வழி நாடாமல் பொல்லாங்கு சொல்லுபவர்களை நான் நாடமாட்டேன். கீழ்ப்பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொன்னால் 2வது பாசுரத்தில் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் எழுதியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்று சொன்னால் அல்லவா. அவருக்கு எங்க ஆழ்வார்கிட்டேருந்து வருது? எப்படி சொல்றார் ஆழ்வார்? தீதில் நன்னெறி நிற்க அல்லாது செய் நீதியோரோடும் கூடுவதில்லை நான் என்று பொல்லாங்கு விரும்புபவர்களை பொல்லாங்கு சொல்பவர்களை நான் நாடமாட்டேன், நல்வழியில் இல்லாதவர்களை நான் நாடமாட்டேன் என்கின்றார் 5வது பாசுரத்திலே 3ஆம் பத்து பெருமாள் திருமொழியிலே. மதநேவிய கணையால் இரு வினையால் புவிகடல் சாரமும் வடிவாய் நமக்கு இந்த சரீரம் வந்திருக்கின்றது. காமத்தில் வந்ததுதானே இந்த சரீரம். இந்த சரீரம் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கின்றது? நெல்லுக்கு எப்படி உமியோ, செப்பு பாத்திரத்திற்கு எப்படி களிம்பு சேர்கின்றதோ, அதுபோன்று இந்த சரீரத்தில் பலவிதமான தீமைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. சரீரம் என்பதை மனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதிலே பலவிதமான தீமைகள் வந்து சேருகின்றது. அந்த தீமைகள் எங்கிருந்து வருகின்றது? ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் என்ற முன்வினை
கர்மங்களால் வந்து சேருகின்றது. இப்படி இந்த முன்வினை கர்மங்களை பிராரப்தம் என்று நாம் அனுபவித்தேதான் தீர வேண்டும். இது விதி. ஆகவே கழிக்க வேண்டிய அந்த கர்மங்களை ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வகம் என்று தாபத்ரயம் என்று நமது பெரியவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார்கள். ஆத்தியாத்மிக தாபம் என்பது தன்னாலும் பிறராலும் வருவது, நம் காரியங்களால், நம் பிறருக்கு செய்கின்ற காரியங்களால் வருவது ஆத்தியாத்மிக தாபம். ஆதி தெய்வீகம் என்பது தெய்வத்தால் வருவது. ஆதி பௌதிகம் என்பது ஐம்பூதங்களால் வருவது. இப்படிப்பட்ட தாபத்திரயத்திலிருந்து நாம் அனுபவித்து தீர வேண்டும். நம்முடைய கர்மவினை நமக்கு என்ன விதித்திருக்கின்றதோ அதன்படி. அப்படி நாம் அனுபவித்து தீர்ப்பதற்கு எளிய வழி பகவானை சரணாகதி பண்ணுவதுதான், அவனுடைய சரணங்களில் சரணடைவதுதான். மா சுச்சகா என்று சொன்னான் அல்லவா, எல்லா பாபங்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எப்பொழுது? என் ஒருவனையே நீ சரணடைந்து விட்டால், மாம் ஏகம் சரணம் வெத என்று அவனையே சரணடைந்து விட்டால் அனைத்து பாவங்களையும் தீர்க்கின்றேன் என்று சொன்னான் அல்லவா. ஆகவே மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியல் நேற்றைய பாசுரத்தில் சொன்னது. அந்த மேலையாராக எம்பெருமான் கிருஷ்ணன் சொன்னதை நினைவிலே கொண்டு அவனுடைய பாதங்களில் சரணடைய வேண்டும் என்பதை நாம் இந்த பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஆண்டாள் சொல்லுவதாக அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இப்பொழுது கூடார்கள் யார் என்பதை குலசேகர ஆழ்வார் தன் பாசுரங்களே சொன்னாரே. அப்படி என்றால் கூடுபவர்கள் யார் என்பதை, கூடத்தக்கவர்கள் யார் என்பதை அவர் சொல்லியிருக்காரான்னு பார்த்தோம்னா அதையும் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கார்? குலசேகர ஆழ்வாருடைய அனுபவத்தை அனுபவிப்போம். கூடத்தக்கவர்கள் யார் என்று. மரம் திகழ் மனம் ஒழித்து வஞ்சம் மாற்றி வன்புணங்கள் அடக்கி இடர்பார துன்பம் துறந்து இருமுப்பொழுது ஏத்தி எல்லையில்லா தொல்நெறிக்கண் நிலை நின்ற தொண்டர் என்று பெருமாள் திருமொழியிலே 7வது பாசுரத்திலே 157வது பாசுரத்திலே சொல்லுகின்றார் அல்லவா. கொலை சினம் கொடுமை நிறைந்த மனத்தை ஒழித்து வஞ்சனைகளை போக்கி கொடிய ஐம்புலன்களை அடக்கி தமது சுமையை களைந்து, அதாவது பிராரப்த கர்மங்களை களைந்து 5 வேளையும் எம்பெருமானை நினைத்து துதித்து பழைய வரம்பிலிருந்து மாறாத, மேலையா செய்வனவற்றிலிருந்து மாறாத அடியவர்கள்தான் கூடத்தக்கவர்கள் என்று கூடார் என்பதற்கு எதிர்ப்பதமாகிய கூடுபவர்கள் யார் என்பதை ஆழ்வார் நமக்கு காட்டுகின்றார். தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழைசோறு நினைந்து உருகி ஏத்தும் அன்பர்களை நான் கூடுவேன் என்று சொல்லுகின்றார். ஒரு நாளும் நிறைவுறாத ஆசைகளை கொண்ட மனமுடையவர்கள் குழுவுடன் கூடி, என்ன ஆசை? ஒரு காலம் நிறைவராத ஆசை என்றால் எம்பெருமானுடன் சென்று அடைய வேண்டும் என்ற தீராத காதல் கொண்ட அந்த அடியவர்களிடம் அவர்கள் அழுது அழுது எம்பெருமானை ரசிக்கின்றார்களே, அழுது அழுது எம்பெருமான் சரணத்திலே சரணமடைகின்றார்களே, அத்தகைய அன்பர்களுடன் நான் கூடியிருப்பேன் என்று சொல்லுகின்றார். இவர்கள்தான் கூடத்தக்கவர்கள். அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடுபவர்கள் என்று சொல்லுகின்றார். தென் திசை நோக்கி கிடந்த கோலத்திலே இருக்கின்றானே ஸ்ரீரங்கநாதன், அவனுடைய திருமுற்றத்தில், அவனுடைய திருக்கோயிலே அவனையே நினைத்து ரங்கா 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 என்று அனுதினமும் அனுபவித்து கதறுகின்றார்களே, அத்தகைய அடியவர்கள்தான் எனக்கு கூடுபவர்கள் என்று சொல்கின்றார் குலசேகர ஆழ்வார். திருமகள் வாழும் திருமார்பில் துழாய்மாலை அணிந்த திருவரங்கனை வாழ்த்தி வணங்கி அவன் மேல் அன்பு கொண்ட மனத்தை உடையோராய் அதனாலேயே அவனிடம் ஈடுபட்டு ஆடலின் மிகுதியினால் வருந்தி எம்பெருமானுடைய பெயர்களை சொல்லுவதற்காகவே நான் வாய்படைத்தேன் என்று சொல்லி, அவனை தொழுவதற்காகவே கைபடைத்தேன் என்று சொல்லி, அவனை தினமும் விழுந்து பிறண்டு அனுபவிப்பதற்காகத்தான் என் மெய்யும் உடலும் இருக்கின்றது என்று எப்படி யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் எனக்கு கூடத்தக்கவர்கள் என்று சொல்கின்றார் குலசேகர ஆழ்வார். இப்படி
பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேன் என்று சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய திருநாமங்களை யார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நான் பிரிய மாட்டேன் என்று, இவர்கள்தான் கூடத்தக்கவர்கள் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பழுதே பலகாலும் போயினை என்று அஞ்சி அழுது கொண்டிருக்கும் அவர்கள் என்று அருளி பொய்கையாழ்வாரும் நமக்கு யார் கூடாதவர்கள் என்பதை, கூடத்தக்கவர்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். இப்படி முன்னோர் மொழிந்ததை அடியொற்றி கோதா பிராட்டி இந்த பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் என்று பாசுரத்தினுடைய முதல் வரியை அமைத்து கூடக்கூடாதவர்கள் யார், கூடக்கூடியவர்கள் யார் என்பதை நமக்கு உள்ளுரை பொருளாக அனுபவிக்க தருகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லுகின்றார்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அந்த கோவிந்த நாமத்தை பாடுகின்றார். கோவிந்த நாமத்தை ஏன் ஆண்டாள் பிரயோகித்தாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். கோ என்றால் பசு, பசுதனம் லபதே வெந்ததி இது கோவிந்தா என்பார்கள். பசுக்கள் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று எம்பெருமான் கண்ணனிடம் கேட்கவில்லை, எங்கள் பின்னே வா என்று எம்பெருமான் கண்ணனிடம் கேட்கவில்லை. இருந்தாலும் அந்த பசுக்கள் பின்னே ஓடினான் அல்லவா எம்பெருமான். அதுபோன்று நாங்கள் எம்பெருமானை நினைத்தமோ இல்லை நினைக்கவில்லையோ, எந்த ஸ்திதியிலே நாம் இருந்தாலும் எப்பொழுதாவது அவன் நாமத்தை சொல்லிவிட்டால் போதும் ஓடோடி வந்து காப்பான் கோவிந்தன் என்பதை நமக்கு உணர்த்துகின்றாள். ஆகவே வெறுப்பில்லாமல் இருப்பதுதான் தன் குணம் என்பதை, தன் சௌலபியத்தை, தன் எளிமையை கோவிந்தா என்ற அந்த திருநாமத்திலே நாம் காண்கின்றோம் என்பதை நமக்கு காட்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். கோவிந்தா என்பதற்கு பசுவை மேய்க்கும் எளியவன் என்று அர்த்தம் கொண்ட பொழுது தன்னை ஆகாதவர்களை கூட தன் அன்பினால் தன்னிடம் சேர்த்து கொள்பவன். பசுமாடுகள் என்னை வந்து மேய்க்க வேண்டுமென்றோ என் பின்னால் வர வேண்டுமென்றோ கேட்கவில்லை, இருந்தாலும் அவன் அவற்றின் பின்னே போனது போன்று என் புகழை பாடாதவர்களை கூட நான் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வேன் என்பதுதான் கோவிந்தனுடைய குணம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். எத்தனையோ நாமங்கள் பெருமாளுக்கு இருந்தாலும் கோவிந்த நாமமே அவனுக்கு மிகவும் உகந்த நாமம் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். சகஸ்ரநாமத்திலே 187வது திருநாமமாகவும் 539வது திருநாமமாகவும் கோவிந்த நாமம் போற்றப்பட்டிருக்கின்றது. கோவிந்த என்ற பதத்திற்கு நம் பெரியவர்கள் பலவிதமாக அர்த்தங்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஓரளவுக்கு அவற்றை நாம் அனுபவிப்போம். கோ என்றால் பூமி, விந்தன் என்றால் மீட்பவன், கோவிந்தன் என்றால் பூமியை மீட்டவன். பூமியை மீட்டவன் யார்? வராக அவதாரம் எடுத்த எம்பெருமான் எடுத்துக்கொள்வோம். கோ என்றால் பசு, விந்தன் என்றால் காப்பாற்றியவன். கிருஷ்ணாவதார காலத்திலே கோவர்தனகிரியை ஒரு மலையையே தன்னுடைய சுட்டு விரலில் தூக்கி ஆணிரையை காத்தான் அல்லவா. ஆகவே கோவிந்தன் என்பவன் ஆணிரைகளை காப்பாற்றிய அந்த கண்ணன் என்று எடுத்துக்கொள்ளலாம். கோ என்றால் ஜீவாத்மா, விந்தன் என்றால் நிறைந்தவன் என்று பொருள் எடுத்துக்கொண்டால் ஜீவாத்மாக்குள் நிறைந்திருக்கின்ற பரமாத்மா தான் கோவிந்தன் என்று அனுபவிக்கலாம். கோ என்றால் உலகம், விந்தன் என்றால் உரைப்பவன் என்று எடுத்துக்கொண்டால் உலகம் வாழ்வதற்காக விஸ்வரூபம் எடுத்து யார் கொடுத்தது நமக்கு? பகவத்கீதை, எம்பெருமான் கண்ணன். ஆகவே கோவிந்தன் தான் கண்ணன் என்று அனுபவிக்கலாம். கோ என்றால் புலன்கள், விந்தன் என்றால் வென்றவன், அடக்கி ஆள்பவன் என்று பொருள் கொண்டோம் என்றால் புலன்களை அடக்கி ஆள்பவன் என்பதால் எம்பெருமான் கோவிந்தன் என்ற பெயரை பிடிக்கின்றான். ரிஷிகேஷன் தான் நம் எம்பெருமானுக்கு பேர். ரிஷிகேஷா என்றால் புலன்களை, இந்திரியங்களை அடக்குபவன் என்பதுதானே பொருள். ஆகவே கோவிந்தன் என்பது ரிஷிகேசன் ஆகிய அந்த எம்பெருமானை குறிக்கின்றது என்று அறியலாம். கோ என்றால் தலைவன், விந்தன் என்றால் அடையத்தக்கவன் என்று, உணரத்தக்கவன் என்றும் அடையப்படுபவன் என்றும் பொருள் கொண்டால் வேதம் ஓதுவதால் அடையக்கூடியவன், மந்திரங்களால் ஜபிப்பதால் உணரத்தக்கவன், உபநிடத வாக்கியங்களால் அறியப்படுபவன் அல்லது அடையப்படுபவன் என்று உணர்ந்தோம் என்றால் கோவிந்தன் என்ற திருநாமத்தால் எம்பெருமானை நாம் அடையாளம் காணலாம் என்று சொல்லுகின்றாள். கோ என்பதற்கு ஸ்வர்க்கம் அல்லது மோட்சம் என்றால், விந்தன் என்றால் அதை தருபவன் என்று பொருள் கொண்டால் கோவிந்தன் என்பது ஜனார்தனனை சொல்லுகின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மோட்சம் கொடுக்கிறது யாரு? ஜனார்தனன் தான் மோட்சம் கொடுப்பான். ஆகவே ஜனார்தனனை கோவிந்தன் என்று சொல்கின்றாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். கோ என்றால் ஒருவித ஆயுதம், ஈட்டி போன்ற ஆயுதம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த விந்தன் என்பதற்கு அவற்றை பெற்றவன் என்று பொருள் கொண்டால்
ராமாவதாரத்திலே விஸ்வாமித்திரரிலிருந்து பலவிதமான அஸ்திர சஸ்திரங்களை பெற்றார் அல்லவா, அந்த ராமன் தான் கோவிந்தன் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கோ என்பதற்கு ஜுவாலை, தீப்பிழம்பு, சுடர் என்று அர்த்தம் எடுத்துக்கொண்டு, விந்தன் என்பதை அதற்கு உடையவன் என்று பொருள் எடுத்துக்கொண்டோம் என்றால், சூரிய மண்டலத்தின் மத்தியவர்த்தியாகிய சூரிய நாராயணனாக நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரஹா என்று வேதம் உரைத்தபடி ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் தான் கோவிந்தன் என்று அனுபவிக்கலாம். இப்படி ஆழ்வார்கள் பலரும் அனுபவித்ததை ஒப்பு நோக்குவது ஒருவித அனுபவம். ஆகவே தான் கோவிந்தா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை அழைக்கின்றாள் என்று நாம் உணர வேண்டும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இப்போ இது ஒரு விதமா எம்பெருமான் பெருமாளை எப்படியெல்லாம் கோவிந்த நாமத்தை ஒப்பிட்டு நாம் அனுபவிக்கலாம் என்று பார்த்தோம். இந்த கோவிந்த நாமம் எம்பெருமானுடைய தசாவதாரத்தையும் சொல்லுகின்றது என்று மீண்டும் அனுபவிப்போம். கோவிந்த நாமம் எம்பெருமானுடைய தசாவதாரத்தை சொல்லுகின்ற நாமம் என்பதனால் ஒரு வார்த்தையை சொல்லி தசாவதார எம்பெருமான்களுடைய அத்தனை சொரூபங்களையும் நம் மனதுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகின்றால் ஆண்டாள் நாச்சியார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லினால், கோ என்றால் வேதம், விந்தம் என்றால் காப்பவன் என்று பொருள் கொண்டோம் என்றால், வேதத்தை காப்பாற்றியது யாரு? மத்ஸ்யாவதார காலத்திலே வேதங்களை எம்பெருமான் காத்தபடியால் மத்ஸ்யமூர்த்தியாக அனுபவிக்கலாம். தசாவதாரத்துக்கு இப்ப சொல்ல வர வேதங்களை காத்தவர் அயக்ரீவன், அது வேறு ஒரு சொரூபத்தில். இப்பொழுது தசாவதாரத்துக்கு நாம் ஒப்பிட்டு அனுபவிக்கின்றோம். கோ என்றால் வேதம், விந்தன் என்றால் காப்பவன். மத்ஸ்யாவதாரத்தில் வேதங்களை எம்பெருமான் காத்ததனால் மத்ஸ்யாவதாரத்திற்கும் கோவிந்தன் என்று அர்த்தம் வருகின்றது. கோ என்றால் மலை, விந்தன் என்றால் தாங்கியவன் என்று பொருள் கொண்டால், பார்க்கடலை கடைந்த பொழுது ஆமை ரூபத்திலே தானே எம்பெருமான் அந்த மத்தை தாங்கி கொண்டு நின்றான். ஆகவே கூர்மமாக மலையை தன் முதுகில் தாங்கியவன் என்பதனால் கூர்மாவதாரத்தை கோவிந்தன் குறிக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். கோ என்றால் உலகம், விந்தன் என்றால் காப்பவன் என்று பொருள் கொண்டு வராக அவதாரத்திலே பூமியை மீட்டான் அல்லவா எம்பெருமான் வராக பெருமாள். ஆகவே வராக அவதாரத்தை சொல்லுகின்றது கோவிந்த திருநாமம் என்று அனுபவிக்கலாம். கோ என்றால் சொல், விந்தன் என்றால் உடையவன், சொல்லுக்கு உடையவன் என்று அர்த்தம் கொண்டால், நரசிம்ம அவதாரத்திலே எம்பெருமான் என்ன பண்ணான்? தன் பக்தனாகிய பிரகலாதனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இங்கே இருக்கின்றான் என்று அவன் காட்ட அந்த இடத்திலே தோன்றினான் அல்லவா, தூணை பிளந்து கொண்டு வந்தான் அல்லவா. ஆகவே நரசிம்மாவதாரத்தையும் கோவிந்தன் என்ற சொல்லால் நாம் உணரலாம். கோ என்றால் உலகம், விந்தன் என்றால் காப்பவன் என்று பொருள் எடுத்துக்கொண்டால், பூமியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பரசுராமர் அவதரித்தார் என்று கோவிந்த நாமத்தை அனுபவிக்கலாம். கோ என்றால் பூமி, விந்தன் என்றால் அரசன் என்று பொருள் கொண்டால், பூமியை ஆண்டதனால் ராமனும் கோவிந்தனே என்று நாம் அனுபவிக்கலாம். கோ என்றால் பூமி, விந்தன் என்றால் காப்பவன் என்று பொருள் கொண்டால், பூமியை தன் கலப்பையால் உழுதபடியால் பலராமனும் கோவிந்தனே என்று நாம் அனுபவிக்கலாம். கோ என்றால் பசுக்கூட்டம், விந்தன் என்றால் அவற்றை காப்பவன். ஆகவே பசுக்களை மேய்த்து காத்த கண்ணனும் கோவிந்தனே என்று அனுபவிக்கலாம். கோ என்றால் உலகம், விந்தன் என்றால் காப்பவன் என்று பொருள் கொண்டு உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட அவதரிக்கப் போகின்ற கல்கியும் கோவிந்தனே என்று அனுபவிக்கலாம். இப்போ 10 அவதாரம் பார்த்துட்டோமா? கோவிந்தா என்ற ஒற்றை சொல்லிலே 10 அவதாரத்தையும் நாம் நினைக்கும்படி பண்ணதுதான் ஆண்டாள் பாசுரத்தினுடைய பெருமை. இப்படி கோவிந்த நாமத்தின் பெருமை நம் வாக்கிற்கும் மனதிற்கும் கண்களுக்கும் எட்டாதது. எட்டாத அந்த எட்டெழுத்துக்குடைய எம்பெருமானை நாம் எட்டி பிடிக்குவதற்கு உதவியாக இருப்பது எந்த நாமம்? கோவிந்த நாமம். அன்று சபையிலே அவமானப்படுத்தப்பட்ட பொழுது கோவிந்தா பண்டரீகாட்சா என்றுதானே அலறினாள் திரௌபதி. அப்பொழுது அவளுக்கு புடவை சுரந்து காப்பாற்றியது எந்த நாமம்? கோவிந்தம். ஆதி மூலமே என்று அலறினானே கஜேந்திரன், அன்று அவனை காப்பாற்றியது எந்த நாமம்? கோவிந்த நாமம். இப்படி கோவிந்த நாமத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். மனதாலும் வாயாலும் சொல்லி நமக்கு எட்டாத இந்த 8 எழுத்துடையவனை கோவிந்தா என்று சொன்னால், கூவி அழைத்தால் ஓடி வருவான் கோவிந்தன் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நாங்கள் கூடாதவர்களாக இருந்து விட்டோம் என்றால் எங்களை வென்று எங்களை ஆட்படுத்திக் கொள் கோவிந்தா என்று அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது
திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்ட்டு ஒரு பெண் பிள்ளை சொன்னதையும் இங்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 3 எழுத்து சொன்னேனோ கத்திரபந்துவை போலே என்று சொல்லுகின்றாள். 3 எழுத்து சொன்னேனோன்னா என்ன அர்த்தம்? கோவிந்த நாமம் சொன்னா கத்திரபந்து கோவிந்த நாமம் சொல்லி மோட்சமடைந்தான் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஆகவே இப்போ திருமலைக்கு போனா அங்க நம்ம எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கின்ற ஒரே நாமம் எந்த நாமம்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அங்க பெருமாளை சேவிக்க போனாலும் கோவிந்த நாமம் தான் எங்கும் பரவி இருக்கும். நாமே இப்ப பெருமாளுக்கு ஆரத்தி பண்ணும்போது கோவிந்தா கோவிந்தான்ட்டு அனுபவிக்கிறோம் அல்லவா? ஆகவே கோவிந்த நாமத்தின் ஏற்ற இப்படி 3 எழுத்திலே இருக்கின்ற இந்த கோவிந்த நாமம் சகலத்தையும் நமக்கு கொடுக்கும் என்பதனால்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்றால். ஆகவே 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்று நாம் அந்த கோவிந்த நாமத்தை நினைத்துக் கொள்வோம் என்று பிரார்த்திக்கின்றேன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த கோவிந்த நாமம் 3 எழுத்து. நான் இப்போ என்ன சொன்னேன்? 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும்னு. திருப்பாவையில 3 இடத்துல திருப்பாவையில கோவிந்த நாமம் சொல்லுகின்றால் ஆண்டாள் நாச்சியார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று 3 பாசுரங்களிலே கோவிந்த நாமம் சொல்லுகின்றாள். ஆகவே கோவிந்தா என்ற அந்த 3 எழுத்திலே நம் மூச்சிருக்கும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் அடுத்தது வரைக்கும் போறார். சன்மானம்னா ஏதாவது ஒரு செயலை செய்ததற்கு ஒரு பரிசு கொடுப்பது அல்லது அந்த பரிசுக்கு தகுந்த பொருளை கொடுப்பது என்ற அர்த்தம். என்ன சன்மானம்? இப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்கிறா இல்லையா? அதற்கு ஏதாவது ஒரு கைமாறு எதிர்பார்க்கிறா இல்லையா? அதுதான் சன்மானம் என்றால். கண்ணனிடம் போயிட்டு எனக்கு இந்த சன்மானம் கொடு அந்த சன்மானம் கொடுன்னா கேட்டா ஆண்டாள், எனக்கு நீ பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமாகிய உன்னையே எனக்கு கொடு என்று தானே கேட்டாள். இங்கு ஆண்டாள் சன்மானம் என்று சொல்லுவது எம்பெருமானைத்தான். அதுதான் பெரும் பரிசு, அதுதான் புகழும் பரிசு, அதுதான் நாடு புகழும் நல்ல பரிசு என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். கண்ணனே சன்மானம், கண்ணனை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு சமமில்லை என்று எடுத்து காட்டினாள் அல்லவா? ஆகவேதான் 2வது வரியிலே இந்த சன்மானத்தை பற்றி இங்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றாள். இதைத்தான் நமது ஆச்சாரிய சாரூபம் சுவாமி வேதாந்த தேசிகன் அஞ்சலி வைபவம் என்று ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதை நாம் நினைத்து பழக்க வேண்டும். பகவானை பார்த்து நாம் அஞ்சலி பண்ணிவிட்டோம் என்றால், அதனால்தான் சில பேர் சட்டாரி வரும் பொழுது இப்படி பண்றாலும் அது மாதிரி பண்ணக்கூடாது. அஞ்சலி பண்ண வேண்டும் 2 கரங்களையும் எடுத்து. ஏன்னா சட்டாரி யாரு? நம்மாழ்வார். சடாரிக்கு மேலே யாரை தாங்கிட்டு வரார்? எம்பெருமானுடைய திருவடிகளை தாங்கி வருகின்றார். அப்பொழுது வரும்பொழுது இப்படி வாயையும் மெய்யையும் பொத்தி கொண்டு பணிகின்றார்கள் என்பது அர்த்தமாக இருக்கலாம். ஆனால் கையெடுத்து நாம் 2 கைகளையும் கூப்பி அஞ்சலி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயம் நமக்கு காட்டுகின்ற வழி. அதைத்தான் அஞ்சலி வைபவத்திலே சொல்லுவார். அதை பின்னால சொல்லுகின்ற 2 சுவாமி நமது நிகமாந்த மகாதேசிகன் இந்த கை கூப்புவதற்கான பெருமையை சொல்லுவதை ஏன் இங்கு எடுத்து சொல்லுகின்றேன் என்றால், சன்மானம் என்ன? நமக்கு எம்பெருமானிடம் கைகூப்பி அவனிடம் சரணடைவதுதான் சன்மானம் என்பதை உணர்த்துவதற்காக சொல்ல வருகின்றேன். இப்படி அஞ்சலி வைபவம் என்று சுவாமி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரே. அஞ்சலின்னா என்ன? அம் ஜலயதீதி அஞ்சலிஹி. அம் என்றால் பகவான், ஜலயதி என்றால் உருக்கக்கூடியது, அஞ்சலிஹி அஞ்சலி பண்ணுவது. எம்பெருமானை உருக்க பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எம்பெருமான் வெண்ணெய் போன்று உருகி நமக்கு ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அஞ்சலி பண்ண வேண்டும். 2 கையையும் கூப்பி அவனை அஞ்சலி பண்ண வேண்டும். ஆகவே இதுவரையில் சட்டாரி சாதிக்கும் பொழுது இப்படி என்று வணங்கினவர்கள் இனிமேல் இப்படி வணங்குங்கள் என்று பிரார்த்திக்கிறேன். ஏனென்றால் எம்பெருமானுடைய திருவடி நம் சிரசிலே படுவதற்காக வருவதனால் அஞ்சலி ஹஸ்தராக எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது என்று அனுபவிக்க வேண்டும். கண்ணா, உன்னை அஞ்சலி செய்தாலே எங்களுக்கு பாக்கியம் என்று ஆண்டாள் அருளியுள்ளார் என்று இந்த பாசுரத்தை நாம் அனுபவித்தோம் என்றால், எம்பெருமானை அஞ்சலி செய்வதே யாம் பெரும் சன்மானம் என்று அனுபவிக்க வேண்டும். பகவான் நிகிரக சங்கல்பமாகிய உனது அம்பையும் சக்தியற்றதாக செய்ய வல்லது
கைகூப்பும் என்கின்ற எங்களுடைய எதிர் அம்பு என்று அனுபவிப்பார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். நாமெல்லாம் சேதனர்கள், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பல பாபங்களை செய்து வந்திருக்கின்றோம். பல பிறவிகளில் பல்வேறு கர்மாக்களை செய்ததன் விளைவாக அந்த பிறவிகளை எடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்தந்த பிறவியிலே செய்த புண்ணியங்களுடைய பலனாக இந்த பிறவியில் மனுஷரூபம் தரித்து வந்திருக்கின்றோம். மேலும் புண்ணியத்தின் பலனாக எம்பெருமானை நினைக்கின்ற உத்தமர்களாக வந்து இருக்கின்றோம். லோகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கா, எத்தனை பேர் கோவிலுக்கு வரா, எம்பெருமானை சேவிக்கிறா, எம்பெருமானுக்கு அடியார்களாக இருக்கின்றாள். ஆகவே நல்ல உள்ளம் சர்வகுணம் மிகுந்தவர்களால் மட்டும்தான் எம்பெருமானை அனுபவிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு நிதர்சனமான உதாரணம். இப்படி எம்பெருமான் முன் நாம் போய் நிற்கின்ற பொழுது, ஏன் கை கூப்பிடணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன். எம்பெருமான்ட்டு நாம் போய் நிற்கின்ற பொழுது நாம் செய்த பாவங்கள், நாம் செய்கின்ற அந்த தீமைகள் தான் எம்பெருமான் கண்ணுக்கு முதலிலே தோன்றுமாம். அந்த தீமைகள் நம்மை சுட்டெரிக்க வருகின்ற பொழுது கீழ்ப்பாசத்தில் என்ன அனுபவித்தோம்? தாயார் நமக்காக சிபாரிசு பண்ணி இது என் குழந்தை பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு பண்ணதுனால பெண்டாட்டி சொல்லை கேட்கின்ற அந்த பெருமான் நம் தப்பெல்லாம் மன்னிச்சுட்டான்னு பார்த்தோம். இன்னொரு விதத்துல எப்படி அனுபவிச்சோம்? இன்னொரு தாயார் ஆகிய நீலாதேவி ஆகிய நப்பின்னையினுடைய கடைக்கண் பார்வையிலே மயங்கி எம்பெருமான் நம் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்த நம்மை ஏற்றுக்கொள்கின்றான் என்று அனுபவித்தோம். இப்போ இந்த பாசுரத்துல இப்போ அஞ்சலிக்காக வந்திருக்கோம். எம்பெருமான் நம் மீது கோபப்பார்வை பார்த்தால் அஞ்சலி ஹஸ்தராக அவனுக்கு நாம் ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டோம் என்றால், உன்னுடைய கோபமாகிய அம்பு எங்களை என்ன பண்ணும்? அஞ்சலியாகிய எதிரம்பு எங்களிடம் இருக்கின்றது. நான் அஞ்சலி பண்ணிவிட்டால் உன்னால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்று சேதனர்களாகிய நாம் விருமாப்பு கொள்ளலாம் என்கின்றார் சுவாமி தேசிகன். எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. இப்போ மகாபாரதத்துக்கு போங்க. நாராயணாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது கர்ணன் வீசுகின்றான். நாராயணாஸ்திரத்தை யாராலும் தடுக்க முடியாது. எம்பெருமான் என்ன பண்ணார்? இவன் கையில் இருந்த வில்ல பிடிக்க கீழே போட்டு ரெண்டு கையும் வலுக்கட்டாயமா பிடிச்சி இப்படி கோப்ப வச்சுட்டார். யார? அர்ஜுனனை. ஏன்னா இவன் அம்பு வச்சுட்டு எதிர்த்து நின்னா பொசுக்கிட்டு போயிடும். ஆனால் அஞ்சலி பண்ணிவிட்டால் நாராயணஸ்திரம் பணிந்து போய்விடும். ஆகவே எம்பெருமானிடம் அஞ்சலி பண்ணிவிட்டோம் என்றால் நாம் செய்த பாபங்களால் நம் மீது எம்பெருமான் கோபக்கணைகளை வீசினாலும் இந்த அஞ்சலி முத்திரை அஞ்சலி பண்ணிவிட்டோம் என்றால் எம்பெருமானால் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது, ரட்சிக்கிறேன் என்று ரட்சித்து விடுவான் என்று நமது சதாச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவிக்கின்றார் வரதராஜ பஞ்சாசத் என்ற அந்த ஒரு கிரந்தத்திலே. ஹஸ்தீச துக்க விஷதிக்த பலானுபந்திகி அப்ரம்ம கீட்டம் அபரஹாத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசாத் துரதிக்கிரமேணா பிரத்யஸ்திரம் அஞ்சலிரசௌ தவநிகிரஹாஸ்திரே என்று சொல்கின்றார். பிரதி அஸ்திரம் பிரத்யஸ்திரம் எங்களுடைய எதிரம்பு என்ன என்றால், பகவானே நீங்களிடம் கோபமாக எம் மீது கோபக்கணைகளை வீசினாலும் உன் அம்பை எதிர்க்கின்ற திறமை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய எதிரம்பு எது தெரியுமா? அஞ்சலி ஹஸ்தம். உன்னை கையெடுத்து நாங்கள் வணங்கிவிட்டோம் என்றால் உன் கோபம் எங்களை ஒன்றும் செய்யாது, எங்களை காப்பாற்றி விடும் என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் வரதராஜ பஞ்சாசத்திலே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கதை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்றால் இங்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா என்று சொல்லுகின்றால் கோவிந்த நாமத்தை சொல்லி இந்த வரதராஜ பஞ்சாத ஸ்தோத்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை அடியேன் பண்ண தமிழ்ல சொல்றேன், அதையும் நீங்க கொஞ்சம் அனுபவிச்சுக்கோங்க. படைபொருள் அனைத்தும் தருவினை தகுதியின் பலனது பெறுதல் வரதனின் நியமே. எம்பெருமானுடைய நியமம் நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் உண்டான பலனை அனுபவிக்க வேண்டும். பிறவியில் சுமக்கும் அறிவினை பயனென விடமுடை சரமாய் விமலனின் உறுத்தலும் தடைபட வகை எம் வணங்கிடும் கரங்களே. நாங்கள் பண்ண பாவங்களால் எங்களுக்கு எத்தனை பாவம் சேர்ந்திருந்தாலும், நீ எங்கள் மீது கோப பார்வை வீசினாலும் கோப அம்புகளை வீசினாலும் தடைபட வகை வணங்கிடும் எம் கரங்களே. அதையெல்லாம் தடுப்பதற்கே எங்ககிட்ட ஒரு பெரிய ஆயுதம் பிரம்மாஸ்திரம் இருக்கு. என்ன பிரம்மாஸ்திரம்? வணங்கிடும் கைகளே. எம்பெருமானை அஞ்சலி பண்ணிவிட்டால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அவன் கண்ணிலிருந்து மறைந்துவிடும் என்று நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்ததை அடியேன் உணர்ந்த வகையிலே தமிழ் படுத்தி சொன்னேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மகாபாரதத்தில் அர்ஜுனனை வலுக்கட்டாயமாக கைகூப்ப வைத்து அவனுடைய ஆயுதத்தை பறித்து கீழே வைத்து விட்டு
கையெடுத்து வணங்க வைத்ததனால் அந்த நாராயணாஸ்திரம் எம்பெருமான அர்ஜுனனை ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று சொன்னார் அல்லவா. ஆகவே தான் இந்த பாசுரத்திலே எங்களுக்கு சன்மானம் வேண்டுமென்றால் எம்பெருமானே கண்ணனே நீயே எங்களுக்கு சம்மானம் என்று கையெடுத்து அஞ்சலி பண்ணுகின்றாள் ஆண்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக பரிசு கேட்கின்றாள், நல்ல பரிசு கேட்கின்றாள், நாடு புகழும் பரிசு கேட்கின்றாள். இப்படி ஒரு பரிசு கேட்டால் எதை கொடுப்பது? எந்த பரிசு கொடுத்தாலும் அதில் ஒரு குறை வந்துவிடும். இது போராது போராது என்று தோணும். தன்னையே பரிசாக கொடுத்து விட்டால் அதுக்கு மேல் வேற எதை கேட்க முடியும்? ஆகவே கண்ணனையே பரிசாக கேட்கின்றாள் என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்க, அப்படியே கண்ணனும் அவருக்கு அனுகிரகம் பண்ணினால் நாடு புகழும் பரிசை அளிப்பவன் நாராயணன் தான் என்பதை கீழ்ப்பாசுரம் முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் நாச்சியார் சொல்லிவிட்டார். நான் பின்னால உன்னை கேட்க போறேன்றத ஆரம்பத்திலேயே சொன்னான். என்ன சொன்னார்? நாராயணனே நமக்கே பறை என்று சொன்னால் அல்லவா முதல் பாசுரத்தில். இங்கு அந்த கண்ணனே நமக்கு பறை, நாடு புகழும் பரிசு, நல்ல பரிசு எது என்றால் கண்ணனே நீதான் எங்களுக்கு பரிசு, நீதான் எங்களுக்கு சன்மானம் என்று கேட்கின்றார். இப்படி ஆண்டாள் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று முதல் பாசுரத்திலேயே சொல்லி வைத்து எம்பெருமானை வசப்படுத்தும் விதமாக படிப்படியாக முன்னேறி அவன் சாலோக்கியம் வந்து அவன் சாரூபம் அடைந்து இப்பொழுது சாயுஜ்ய நிலை அவனுடன் ஐக்கியமாகின்ற அந்த நிலைக்கு வந்து விடுகின்றாள் இந்த பாசுரத்திலே என்று நாம் அனுபவிக்க வேண்டும். நாடும் நகரமும் நன்குடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்திதன் மூவுலக்கும் தருமரும் நாயகமே என்று இந்த மூவுலகுக்கும் நாயகமாகிய அந்த எம்பெருமான் தான் எனக்கு வேண்டும் என்று திருவாய்மொழி பாசுரத்திலே ஆழ்வார் சொன்னதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கின்றார். நாடு புகழும் பரிசு என்று அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாடு புகழும் பரிசு எம்பெருமானும் கண்ணனேதான் என்று அனுபவிக்க வேண்டும். கண்ணனுடைய அருள் வேண்டி நோன்பு நோக்க முற்படும் முன் அவனை அடைவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு ஒவ்வொரு படியாக முன்னேறி வந்தால் என்று அனுபவித்தோம் அல்லவா. ஒரு நோன்பு நோக்கின்ற காலம், நோன்பு நோக்கின்ற இடம், நோன்பு நோக்கி தகுந்த நேரம் என்று அனைத்தையும் நிர்ணயம் பண்ணி, பிறகு நோன்பு நோற்பதற்கு என்னென்ன நாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற கட்டளைகளை நேரிகளை வகுத்து கொண்டு பிறகு தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என்று வராக அவதாரத்திலே பூமி பிராட்டிக்கு நீ அன்று நீ சொன்னாயே, அந்த பூமி பிராட்டி தான் இன்று கோதையாக வந்து நமக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்றாள் என்று அனுபவித்தோம் அல்லவா. பிறகு 10 தோழியர்களை எழுப்பும் விதமாக 10 விதமான ஆழ்வார்களை தங்களுடன் ஆச்சாரிய புருஷர்களாக அழைத்து சென்று எம்பெருமானுடைய திருவாசலுக்கு சென்று அந்த திருவாசலில் இருந்த அந்த துவாரபாலகர்களை வணங்கி, பிறகு நந்தகோபரை வணங்கி, பிறகு பிராட்டியாகிய தசோதையை வணங்கி, பிறகு கண்ணனை வணங்கி அவன் விழிக்காததனால் பலராமனையும் வணங்கி உம்பியும் நீயும் உறங்கேல் என்று அவர்கள் இருவரையும் எழுப்பி, பிறகு கண்ணனை நப்பிண்ணையை துணை கொண்டு எழுப்பினால்தான் அவன் எழுந்திருப்பான், ஏனென்றால் அவன் நப்பிண்ணை கொங்க மேல் வைத்து கிடக்கின்றானே என்று நப்பிண்ணையை புருஷகாரியாக கொண்டு நப்பிண்ணை மூலம் அவனை எழுப்பி அவன் கண் மலர அந்த கண்ணழகை ரசித்து, பிறகு சீரிய சிங்கமாய் நீ வந்து உன் சீரிய சிங்காசனத்தில் இருந்து அமர்ந்து பள்ளியறை பேச்சாக சொல்லாதே, எங்களுக்கு சிங்காதனத்தில் அமர்ந்து சொல்லுகின்ற சட்டமாக உண்மையான வார்த்தையாக சத்திய வாக்காக எங்களுக்கு அருள் கொடு என்று அவனை சீரிய சிங்காசனத்திலே அமர்த்தி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று வேண்டினால் அல்லவா. நாங்கள் பலவிதமாக எண்ணத்தோடு வருவோம், எங்களுக்கு எது தேவை என்பதை நீ ஆராய்ந்து அதை எங்களுக்கு கொடு என்று கேட்கின்றாள். ஆகவேதான் அந்த பாசுரமெல்லாம் அனுபவிக்கும் பொழுது உங்களிடம் பிரார்த்தித்தது, எம்பெருமானை சேவிக்கின்ற பொழுது எனக்கு இதை கொடு அத்தை கொடு என்று வேண்ட வேண்டாம், எம்பெருமானே நீயே எனக்கு வேண்டும் என்று வேண்டிவிட்டால் லக்ஷ்மி சமேதராக எம்பெருமான் நம் உள்ளத்திலே வந்து விட்டால், லக்ஷ்மி இருக்கிற இடத்துல கடாட்சம், கடாட்சம்னா செல்வம், அனைத்து செல்வங்களும் பெருகும். எப்பொழுது? திருத்தக்க செல்வமாகிய அந்த செல்வங்கள் நம் மனதிலே நிறைந்து விட்டால். ஆகவே எனக்கு இது வேணும் அது வேண்டும் என்று வேண்டாமல் கண்ணனே எனக்கு வேண்டும் என்று சாயுஜ்ய நிலையிலே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் முத்தாய்ப்பாக வேண்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று இரண்டாவது பாசுரத்திலே சொல்லி தங்களுடைய நியமங்களை சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த பாசுரத்திலே என்ன சொன்னால், மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்றால் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று சொன்னால் கீழ்ப்பாசுரத்திலே, இங்கு
எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொள்வோம். சூடகமே தோல்வழியே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமடிவோம், ஆடை உடுப்போம், பார்ச்சோறு மூட நெய் பெய்து உண்போம் என்று சொல்கின்றாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? விரதம் பூர்த்தியாகிவிட்டது, நோன்பு பூர்த்தியாகிவிட்டது, பல நிலைகளை கடந்து வந்தோம், நேற்று உன்னுடைய சொரூபத்தை அடைந்து விட்டோம். சொரூபம் அடைவது என்றால் எம்பெருமானுக்கு உண்டான திவ்ய ஆபரணங்களை உன்னிடம் யாசித்து பெற்று அதையும் அணிந்து கொண்டோம். நித்தியசூரி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கா, அவா கையிலையும் சங்கு சக்கரம் இருக்கும். எம்பெருமானுக்கு என்ன திருக்கோலம் இருக்கின்றதோ அது போன்றே நித்தியசூரிகள் இருப்பார்கள். அந்த நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம் நேற்றைய பாசுரத்தில். இன்றைய பாசுரம் என்ன? திருக்கல்யாணம். உன்னை கல்யாணம் பண்றதுன்னா நம்ம லோக கல்யாணத்தை நினைத்துக்கொள்ளார்கள், எம்பெருமானுடன் லயமாகி விடுவது, எம்பெருமானிடம் கலந்து போய் விடுவது. இன்றைய பாசுரத்திலே சாயுஜ்யம் என்ற அந்த கலந்து விடுவதில் கண்ணனோடு கலக்கின்ற நிலைமை வந்ததனால் கண்ணனுக்கு சமமாக அவன் அழகன், அழகு ஸ்வரூபன், சுந்தரன். அவன் எப்படி சகல ஆபரணங்களுடன் இருக்கின்றானோ அதற்கு தகுந்தவாறு எங்களை நாங்கள் அலங்காரப்படுத்திக் கொண்டு உன்னுடன் ஐக்கியமாகி விடுகின்றோம் என்று இந்த பாசுரத்தில் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். சாயுஜ்யம்ன்றீங்க, மோட்சம் சொல்றீங்க, இதுக்கெல்லாம் என்னன்னா கொஞ்சம் சாஸ்திரம் வாசிப்போம். ஒரு 5 நிமிஷத்துல அந்த சாஸ்திரத்தையும் சொல்லிடுறேன். லோகேஷு விஷ்ணோர் நிவசந்தி கேசித் சமீபம் ருச்சந்தி ச கேசிதன்யே அந்நேது ரூபம் சத்ருசம் பஜந்தே சாயுஜ்யம் அந்நே சதுமோக்ஷ உக்தா. இது ஸ்ரீமத் பாகவதத்திலே வருகின்ற ஒரு ஸ்லோகம். சாலோக்கியத்தை சில பேர் மோட்சம் சொல்றா, சாமீபியத்தை சில பேர் மோட்சம் சொல்றா. உண்மையான மோட்சம் எதுன்னா சாயுஜ்யம், எம்பெருமானுடன் கலந்து விடுவதுதான் உண்மையான மோட்சம் என்று சாஸ்திரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பகவானை தியானம் பண்ணக்கூடிய சிலர் எம்பெருமானுடைய லோகத்தில் வாசம் பண்ணுவதே எங்களுக்கு போரும்ட்டு நினைச்சுக்கிறார். எம்பெருமானுக்கு சமீபத்திலே போயிருந்தா அதுவே போரும்ட்டு சில பேர் நினைச்சுக்கிறார். எம்பெருமானே வேண்டும் என்று ஒரு சில பேர் தான் நினைக்கின்றார்கள் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதற்கு சௌரியமா இந்த சா லோகம், சா மீபியம், சா ரூபம், சாயுஜ்யம் என்பதற்கு யதார்த்தமாக நாம் தினம் தினம் அனுபவிக்கிற ஒன்றை சொன்னால் உங்களுக்கெல்லாம் எளிதாக புரிந்துவிடும் என்பதற்காக அந்த உதாரணத்தை சொல்லுகின்றேன். இப்போது நம்ம ஹயக்ரீவ சன்னதியில் அதி அற்புதமாக தர்மாதிபீடத்திலே இருந்து எம்பெருமான் ஹயக்ரீவன் வேதஸ்வரூபியாக நமக்கு அருள் பாலித்தின்றிருக்கார். இப்போ இந்த எம்பெருமானை சேவிக்கணும்ட்டு ஒருத்தர் வந்தாருன்னா, ராமகிருஷ்ணா நகருக்கு வந்தாருன்னா, எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஊருக்கு வந்து விட்டார், சா லோகம், இந்த லோகத்துக்கு வந்து விட்டார். அப்புறம் என்ன பண்றார்? ராமகிருஷ்ணா நகர் உள்ள வந்த உடனே திருக்கோவில் உள்ளே நுழைகின்றார். உள்ளே நுழையிறது வந்து சாமீபியம், சமீபத்துக்கு வந்து விட்டார். அப்புறம் என்ன பண்றார்? சாரூபம், அங்க போய் எம்பெருமான கண்ணார கண்டு கழித்து கண்கள் ஆனந்த பாஷ்பம் பொங்க எம்பெருமானை அனுபவித்த உடனே என்ன பண்றார்? அர்ச்சக சுவாமி என்ன பண்றார்? அவருக்கு ஒரு பரிவட்டத்தை, எம்பெருமானுடைய உடுத்து கலைந்த பேதகவாடியை அவருக்கு சாற்றி, எம்பெருமான் உடுத்து கலைந்த அந்த மாலையை அவருக்கு கொட்டு பரிவட்டம் கொடுத்து மாலையை சாற்றி அவருக்கு துளசி புஷ்பம் போன்றவற்றை பிரசாதமாக கொடுக்கின்றார்களவா. அப்படி எம்பெருமான் உடுத்து கலைந்த அவைதான், அந்த பேதகவாடைகள் தான் சாரூபம். எம்பெருமானனுடைய ரூபத்தை நமக்கு கொடுத்துட்டார்னு அனுபவிக்கணும். அப்புறம் சாயுஜ்யத்துக்கு எதை சொல்றது? உடனே எம்பெருமானுக்கு அமுது பண்ணி அவர் கண்டருள பண்ணின அந்த பிரசாதத்தை நமக்கு கொடுக்க அந்த வந்த நபர் அந்த பிரசாதத்தை புசிக்கின்றார் அல்லவா. அப்பொழுது அகமன்னம் அகமன்னம் அகமன்னாத்தோன்னு வேகம் சொன்ன மாதிரி எம்பெருமானுக்கு பிரசாதத்தை தான் உண்ணுவதால் எம்பெருமானுடன் ஐக்கியமாகி விடுகின்றார். அப்படி சாயுஜ்யம் அடைந்து விட்டார் என்று அனுபவிக்கலாம். அதனால்தான் கோவிலுக்கு வரோம், எம்பெருமானை சேவிக்கிறோம், எம்பெருமானுடைய பிரசாதங்களை, அணிகலன்களை, திவ்ய சொரூப அணுகலன்களை மாலையாகவும் திருத்துளாயாகவும் சட்டாரியாகவும் அனுகிரகித்து கொண்டு நாம் சேவித்து கொண்டு அவற்றை நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய பிரசாதத்தை உண்டு இந்த 4 நிலைகள் சாலோகம், சாமீபியம், சாரூபம், சாயுஜ்யம் என்ற அந்த நிலைகளை நாம் நமது ஜென்மத்திற்கு பிறகு அனுபவிக்க வேண்டிய அந்த நிலைகளை இப்பொழுதே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது தத்துவம். இந்த விவரங்களை ரகசியத்திரயசாரத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் என்று ஒரு அதிகாரம், இந்த சேதனர்களுக்கு என்னென்ன அனுபவம், எப்படி அவர்கள் பரபிரம்மத்தை அடைவார்கள் என்று விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். இதெல்லாம் மணிப்பிரவாளத்தில் இருக்கும்.
வாசிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி மோட்சத்திற்கு சமமான போகம் பெறுவதுதான் சாயுஜ்யம் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் வேதம் சொல்லுகின்றது. சோஸ்னுதே சர்வான் காமான் சக பிரம்மண விபச்சிதாக என்று தைத்திரிய உபனிஷத்திலே நாம் தினமும் சேவிக்கின்றோம் அல்லவா. சர்வவித போகங்களையும் பிரம்மத்துடன் இந்த முக்தன் என்ற ஜீவன் அனுபவிக்கின்றான் என்று முக்தாத்மாவை பற்றி வேதம் சொல்லுவதை நாம் இங்கு நினைக்க வேண்டும். இதை சொல்லுவதற்கு பெரியவர்கள் ஒரு வியாக்கியானம் சொல்லுவார்கள். பயசா சக ஓதனம் புக்தே என்று சொல்லுவார்கள். ஒரு பாயசம், பால் பாயசம் இருக்குன்னா அதில் என்னென்ன இருக்கு? பாலுடன் சாதத்தை சேர்ந்து சாப்பிடுகிறான்னு ஒருத்தன் வச்சுக்கோங்க. இங்கு சாப்பிடுவது ஒருவன், சாப்பிடப்படும் பொருள் பாலும் பிரசாதமும் சேர்ந்தது 2. சாப்பிடுவது ஒருவன், சாப்பிடப்படும் பொருள் 2. இப்படி இதை போக்தா ஒருவன், போக்கியம் 2 என்று அடையாளம் காட்டுவார்கள் பெரியவர்கள். சுகிருதா சகபோதனம் புங்தே, அப்படி கொடுத்த பிரசாதத்தை அந்த வாங்கி கொண்டவன் தன் நண்பனுடன் சேர்ந்து சாப்பிட்டால் சாப்பிடும் பொருள் 1, சாப்பிடுபவர்கள் 2 பேர். ஆக இதை என்ன சொல்றது? போக்திரு சாகித்யம் என்று சொல்லுவார்கள். இப்படி போக்திரு சாகித்யம் அடையும் நிலையைத்தான், சாயுஜ்யம் அடைகின்ற நிலையைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எம்பெருமானுடன் கலந்து விடுகின்ற அந்த நிலையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். பிரம்மத்துடன் ஜீவாத்மா எல்லாவித போகங்களையும் அனுபவிக்கின்றான் என்று வேதம் சொன்னதே, அந்த அனுபவிக்கின்ற நிலை எப்பொழுது வரும்? எம்பெருமானுடன் ஐக்கியமாகின்ற பொழுதுதான் வரும். இப்படி ஐக்கியமாகின்ற அந்த ஜீவாத்மாவை சயுக் என்று சொல்லுவார்கள், சுத்தாத்மா என்று சொல்லுவார்கள். ஆக சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், இந்த 4ஐயும் அடைவதுதான் மோட்சம். முதல்ல ஒவ்வொரு படியாக போகணும். முதல்ல அவன் இருக்கும் இடத்துக்கு போகணும். அப்புறம் அவனுடைய ரூபத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி அதற்கு பிறகு அவனையே அடைய வேண்டும் என்று நமது சாஸ்திரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கீழ்ப்பாசுரத்திலே ஒரு நாள் சொன்னதாக நினைவு. முன்னே அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னே அவருடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் என்று. அது ஈஸ்வரனை பற்றி நாயன்மார் பாடின பாசுரம். அதையும் நம்ம எப்படின்னா எப்படி ஒவ்வொரு படியாக நாம் தாண்டி வரணுன்றத அந்த பாசுரத்தில் நாயன்மார் அனுபவித்தார். நாம் இப்போ ஆழ்வார்கள் சொல்வதை அனுபவித்து வருகின்றோம். ஆகவே தான் இப்படி ஒவ்வொரு நிலையாக கடந்து எம்பெருமானை அடைகின்ற அந்த நிலையை யோகினாம் அபிசர்வேஷாம் மத்கனேன அந்தராத்மனா என்று பகவத்கீதையிலே 6வது அத்தியாயத்திலே 47வது ஸ்லோகத்திலே பகவான் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கான். இதனுடைய அர்த்தம் என்ன? யோகினாம் அபிசர்வேஷாம் மத்கனேன அந்தராத்மனா என்பான். உறுதியான நம்பிக்கையுடன் என்னுடன் இணைந்து என்னை எவன் தன் மனதிலே தியானித்து அன்புடன் சேவகம் செய்கின்றானோ அவன் என்னுள்ளே கலந்து விடுகின்றான், அவன் உள்ளே நான் கலந்து விடுகின்றேன் என்பது பகவானுடைய திருவாக்கு. அப்போ பகவான் நம்மிடம் வந்து சேர வேண்டும் என்றால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும் புகுதரும் நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் அவனை சரணாகதி பண்ணுங்கள் என்பதுதான் திருப்பாவையினுடைய மொத்த சாரமும் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். பாடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றடைய பல்கலனும் யாமணி ஓம் என்று சொல்லுகின்றார். பெரியாழ்வார் எப்படி அனுபவிக்கின்றார்? காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வலை குலுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேறி தேறி நின்று 1000 பேர் தேவன் திறம் பிதற்றும் மாறில் மாமணிவண்ணன் மேல் இவள் மாளுருகின்றாளே என்று. இப்போ சாதாரணமாக நம்ம நடைமுறையில் என்ன பார்க்குறோம்? பெண் குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் கண்ணாடியை பார்த்து இது சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, திலகம் சரியா இருக்கான்னு பார்த்து வாயில் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது இல்லையா? முதல்ல லிப்ஸ்டிக் போட்டு காட்டினவர் ஆழ்வார் தான் நாயகி பாவத்தில். என்ன சொல்றார்? கொவ்வை செவ்வாய் திருத்தம், தன்னுடைய அழகான உதடுகளை திரித்து கொள்ளுமாம், லிப்ஸ்டிக் போட்டு கொள்ளுமாம். இப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கா. இப்படியெல்லாம் ஏன் அனுபவிச்சா? எம்பெருமான் கண்ணனுடன் ஐக்கியமாகின்ற நிலை வந்துவிட்டதனால் தனக்கு சர்வ அலங்காரங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறான். நடுவில் யதார்த்தமாக சிலதெல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு ஹாஸ்யத்துக்காக எடுத்துக்கோங்க. அதெல்லாம் பெரிய பிரமாணங்கள் கிடையாது. பிரமாணம் எதுனா ஆழ்வாருடைய பாசுரம் பிரமாணம்.
ஆழ்வாருடைய பாசுரம் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு அந்த நாயகி எப்படியெல்லாம் தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டாள் என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கு சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றடைய பல்கலம் அணிந்து கொண்டாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி சாயுஜ்ய நிலையை அடைந்து விட்டதனால் பகவான் எப்பொழுதும் அவன் அருகிலிருந்து அவனுடைய கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த முக்தாத்மாவாக தன் நிலைமை வந்து விடுகின்றது. முக்தாத்மாவாக ஒரு ஆத்மா மாறுகின்ற பொழுது அதற்கு எந்த விதமான குணங்கள் கிடைக்கும்? பசி கிடையாது, மூப்பு கிடையாது, சாவு கிடையாது, தாகம் கிடையாது, சிற்றின்பம் கிடையாது. இவற்றை அனைத்திலும் விடுதலை. எப்பொழுது பார்த்தாலும் எம்பெருமானை தரிசனம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு என்ற பேரானந்தம்தான் மோட்சம். இதைத்தான் அபகத பாப்மா, பாபம் கிடையாது, விஜரகா கிழட்டுத்தன்மை கிடையாது, விம்ரித்து மரணம் கிடையாது, விஷோகா சோகம் இல்லை, விஜிகத்சகா தாகம் இல்லை, அபிபாசகா அனுபவிக்கும் பொருள் அழிவதில்லை, சத்தியகாமா வேண்டுவது நிறைவேறும், சத்திய சங்கல்பகா தடையில்லாத சங்கல்பம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று பகவானுடைய எண்ணற்ற குணங்களில் இந்த முக்தாத்மா அடைகின்ற 8 குணங்களை சாந்தோக்கிய உபனிஷத் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எப்போ நாம் இந்த முக்தாத்மாவாக இருந்து எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணி இந்த சரீரத்தை விட்டு நாம் எம்பெருமானுடைய பரமபதத்தில் அவனுடன் லயமாகின்ற பொழுது ய ஆத்மா பகதபாத்மா விஜரோ விம்ருத்யுர் விஷோகோ விசிகத்சோ அபிபாசகா சத்திய சங்கல்பகா சத்திய காமகா என்று உபநிஷத்தம் சொன்னதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே கண்ணனோடு ஐக்கியமாகின்ற இந்த காலத்தில், சாயுஜ்ய நிலை அடைகின்ற இந்த காலத்தில் ஆடையுடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு. அதற்கு முன்னே என்ன? சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவை என்று பல்கலனும் யாமணிவோம் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த அபகத பாப்மா என்ற இந்த உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை விளக்கி அமலன் விமலன் நிமலன் நிர்மலன் என்று ஆழ்வார் அனுபவித்ததை சேர்த்து ஒப்பிட்டு ரங்கநாத பாதுகாவில் ஒரு வியாசம் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் வாசிச்சாலும் தெரியாது. போன மாதத்து வியாசம் வந்திருக்கும். அது ரங்கநாத பாதுகாவில் நேற்று மாமி ஒரு ரங்கநாத பாதுகா விளக்க அனுப்பியிருந்தீங்க. அதனால நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினச்சி சொல்கிறேன். இப்படி எதை பார்த்தாலும் அதில் ஒரு அனுபவம் கிடைத்தால் அந்த அனுபவத்தை யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று நாம் அனுபவிக்க கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். உபனிஷத்திலே சொன்ன அந்த 8 தன்மையை எப்பொழுது கிடைக்கும்? எம்பெருமானிடம் நாம் லயமாகும் பொழுது கிடைக்கும். எம்பெருமானிடம் நாம் எப்பொழுது லயமாவோம்? அவனிடம் சரணாகதி பண்ணி அந்த சரணாகதி பூரணமாக இருந்தால், வெறும் சரணாகதி பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டால் போதாது, அந்த சரணாகதிக்கு ஏற்றவாறு செயல்களையும் செய்து கொண்டு வந்திருந்தோம் என்றால் அந்த சரணாகதி ஏற்பட்டு அது பலிதமாகி எம்பெருமானுடன் நாம் சென்று லயமாகி விடுவோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சூடகமே தோல்வழியே என்று இந்த பாசுரத்திலே சொன்னால் என்று அனுபவிக்க வேண்டும். இதை வேறு விதமாக நாம் அனுபவிக்கலாம். சூடகம் என்பது நமது ஆச்சாரியனிடம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவதற்கு முன் கையிலே ஒரு காப்பு கட்டுவார் இல்லையா? அதை சூடகம் என்பதை ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவதற்காக ஒரு சேதனனுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு கையில் கட்டும் காப்பு என்று அனுபவிக்கலாம். தோல்வலை என்பது எம்பெருமானுடைய சாரூபியம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணிடுறார் இல்லையா நமக்கு ஆச்சாரியன். நம்ம 2 தோல்லையும் சங்கையும் சக்கரத்தையும் பொறித்து நமக்கு அருள் புரிகின்றார் அல்லவா ஆச்சாரியன். அந்த நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதைத்தான் பல்லாண்டு பாசுரத்திலே என்ன சொன்னார்? திகழ் திரு சக்கரத்தின் கோயிற் புரியாலே ஒற்றுண்டு நிற்கும் நிலை என்று ஆழ்வார் அனுபவித்தார் அல்லவா? இப்படி சங்கு சக்கர லாஞ்சனத்தை தோல்வலை என்று ஆண்டாள் சொன்னார் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்றார்? எடுத்து திருமந்திர உபதேசம் பண்ணுகின்றார். அதை தோடு என்று எடுத்துக்கொள்வோம். செவிப்பு என்று சொன்னாலே அதை துவயமந்திர உபதேசம் என்று எடுத்துக்கொள்வோம். உன் சரணல்லால் சரணில்லை என்று எம்பெருமானிடம் சரணம் அடைவதைத்தான் காலிலே அணிகின்ற அந்த பாடகத்தை எடுத்து சொல்லி நமக்கு சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிப்போம். இப்படி திவ்யாபரணங்களை அணிந்த பிறகு இன்னும் மேலும் பல ஆபரணங்களை அணிந்து கொள்வோம் என்று ஆண்டாள் ஏன் சொன்னாள் என்றால்,
பல்கலனும் யாமணிவோம் என்று இந்த ஆபரணம் மட்டுமல்ல, எம்பெருமான் எனக்கு கொடுத்த அந்த சொரூப ஆபரணங்கள் மட்டுமல்ல, மேலும் பல ஆபரணங்களும் அணிந்து கொள்வோம் என்பதை நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை நினைத்து அருளி இருக்கின்றோளோ என்று நாம் அனுபவிக்கலாம். பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கண்டு உண்டு கேட்டு உண்டு மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலோர்க்கேயோ என்று நம்மாழ்வார் அனுபவித்ததை நமக்கு காட்டுவதற்காக இந்த பாசுரத்திலே பல்கலனும் யாமணிவோம் என்று ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாசுரத்தை தலை கட்டுகின்றாள். பகவத் சேவை செய்கின்ற ஒரே விருப்பத்தினால் கிருஷ்ணனை சரணடைவதுதான். கிருஷ்ணனை சரணடைந்தால் சிற்றின்பங்களாகிய புத்தாடை உடுப்பதிலும் அக்கார வடிசிலை முழங்கையில் நெய் வழியும்படி உண்பதும் எதற்கு என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கு ஒரு குறியீடாகத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது விருந்து வைப்போம்? நாம் எடுத்துக்கொண்ட ஒரு செயல் நன்றாக முடிந்த பிறகு விருந்து வைத்து கொண்டாடுவது தான் நம்ம வழக்கம். ஆண்டாள் என்ன இங்கு செயல் எடுத்துக்கொண்டால்? பாவை நோன்பு நோற்றால். இத்தனை நாள் என்று தனக்கென்று விரதங்களுக்கு இந்த நிலையெல்லாம் கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்து கொண்டு இன்றைய பாசுரத்திலே என்ன ஆனால் எம்பெருமானுடன் சாயுஜ்ய நிலை ஐக்கியமாகின்ற நிலைக்கு வந்து விட்டால் அதை கொண்டாட வேண்டாமா? அப்போ கொண்டாடுறதுன்னு வெறுமையா கொண்டாட முடியும்? ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு உண்போம் எல்லா அணிகலன்களும் அழிந்து கொள்வோம் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகவே ஆண்டாளுக்கும் கோபியர்களுக்கும் ஒரே உணவு ஒரே சந்தோஷம் எது? கண்ணனோடு இணைந்து போவது, கண்ணனோடு கலந்து விடுவது தானே. அதன் பலனாக நோம்பின் பலனாக கண்ணனே அவனுக்கு கிடைத்துவிட்ட அந்த பாரிப்பிலே, கண்ணனே தனக்கு கிடைத்துவிட்ட அந்த பூரிப்பிலே கொண்டாடுவதற்காக ஆபரணங்களும் புத்தாடையும் அணிந்து பார்ச்சோறு மூட நெய் பெய்து எல்லோரும் உண்டு மகிழ்ந்தார்கள் என்று இதற்கு நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரியாழ்வார் இதை திருப்பல்லாண்டிலே எப்படி நமக்கு அனுபவித்து காட்டினார்? நெய்யிடை நல்லதோர் சோறும் நேதமும் அத்தாணி சேவகமும் கையடக்காயும் கழுத்துக்கு பொருடு காதுக்கு குண்டலும் மெய்யிட நல்லதோ சாந்தமும் தந்தென்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடைனாக பகைக்கொடியானுக்கு பல்லாண்டு குருவனே என்று அனுபவித்தார் அல்லவா? எம்பெருமானை அனுபவிக்கணும்னா இதெல்லாம் வேணும். நான் சந்தோஷமா இருக்கணும். இந்த சேதனர்கள் மனுஷ ஜென்மம் தானே. நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்ம எப்படிலாம் இருக்கணுன்றதை எப்படி ஆழ்வார் அனுபவித்தார், அதைத்தான் ஆண்டாளும் அனுபவித்தார். ஆகவே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே என்று அனுபவிக்கின்ற சாயுஜ்ய நிலை வந்ததனால்தான் கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று கோவிந்த நாமம் சொல்லி இந்த பாசுரத்திலே இறுதியாக கோவிந்தனை நாம் அடைந்து விட்டதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ற விரதத்தினுடைய அந்த நியமங்களை மீறி என்று பூர்த்தி பண்ணுவதால் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நாங்கள் மகிழ்ந்து உந்தனோடு கூடியிருக்கின்றோம் என்று அனுபவிக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் நம் ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அர்த்த பஞ்சகம் என்ற ஒரு பிரபந்தத்திலே தன் திருமாதுடனே தாம் தனியரசாய் உரைகின்ற அந்தமில் பேரின்பத்தில் அடியவரோடு அமைச்சேர்த்து முந்தி இழந்தனவெல்லாம் முகிழ்க்கத் தந்து ஆட்கொள்ளும் அந்தமிலா அருளாழி அத்திகிரி திருமாலே என்று அந்த வரதனை போற்றி பாடினார் அல்லவா? இப்படி சாயுஜ்ய நிலையை அடைந்த முக்தர்கள் பேரருளாளனான பெருந்தேவி தாயாருடன் இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய நித்தியமாய் அரசாட்சி புரிய பெற்றதாக ஆனந்தமே வடிவெடுத்து இருக்கின்றதாகிய அந்த வைகுந்தத்திலே கைங்கரியம் செய்து வருகின்ற நித்திய சூரிகளை போன்ற நிலைமை நமக்கும் கிடைத்துவிடும் பூரணமாக அவனை சரணாகதி பண்ணினாள் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சாயுஜ்ய நிலை அடைந்த அந்த நிலைமையை ஒப்பிட்டு அனுபவித்தோம் என்றால் பாசுரத்தினுடைய தத்துவார்த்தம் புரியும். பாசுரத்திலே ஆண்டாள் என்ன சொல்ல வந்திருக்கின்றாள் என்று புரியும். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார, இதை வேதம் எப்படி சொல்லித்து? அகமன்னம் 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 அகமன்னாதோஹோ அகமன்னாதோஹோ அகமன்னாதஹா என்று வேதம் சொன்னதல்லவா? பாலே கண்ணன், நெய்யே கண்ணன், சோரே கண்ணன், எல்லாம் எங்களுக்கு கண்ணன். கண்ணனுக்கு நாங்கள் அன்னம்,
அவன் உண்டு அனுபவிப்பதை பார்க்கின்ற அந்த ஆனந்தம் எங்களுக்கு அன்னம் என்று அனுபவிக்கின்றாள். அதுதான் மூடனை பெய்து முழங்கை வழிவாரது. வேதம் சொன்னதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அகமன்ன அகமன்னாதகா என்று தைத்திரிய உபனிஷத் சொன்னது. உந்தன் திருவுள்ளம் இடர்கெடுந்தோறும் நாங்கள் வியக்க என்புறுதும் என்று பகவானுடைய மகிழ்ச்சிதான் எங்களுடைய மகிழ்ச்சி. ஆடை உடுப்போம். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் நல்ல ஆடையை உடுத்து வருவோம். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதனால் நாங்கள் நல்ல ஆபரணங்களை அணிந்து வருவோம். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார உண்ணுவோம் என்று எல்லாம் பகவானுக்காக, எல்லாம் உன் பிரீதிக்காக. கீழ்ப்பாசனம் அனுபவிக்கும் போதே சொன்னோம், நம்முடைய தத்துவம் என்ன, நமக்கு பெரியவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கார்கள். நாம் செய்கின்ற எந்த செயலும் பகவானே உன் சங்கல்பத்தினால் உன்னால் உனக்கு பிரீதியாக செய்யப்படுகின்றது. நான் ஒரு கருவி மட்டுமே என்று அனுபவிக்கிறோம் இல்லையா? அதைத்தான் இங்கு சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் பகவத்கீதையிலே 18வது அத்தியாயத்திலே 55வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் கிருஷ்ணன் கீதோபதேசமாக நமக்கு சொல்லி இருப்பான். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் எஸ்ஸாஸ்மி தத்வதா ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விசேதத் அனந்தரம் என்று சொல்லுவான். ஒருவன் என்னிடம் பக்தி செலுத்தி கொண்டே வந்தால் அந்த பக்தியினால் நான் யார் என்பதை தெரிந்து கொள்வான். அப்படி அவன் என்னை தெரிந்து கொண்டு விட்டால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகின்றது? அவன் என்னுள்ளே வந்து விடுவான், நான் அவனுள்ளே சென்று விடுவேன். எனக்காகவே என் பிரீதிக்காகவே பக்தி பண்ணி பிரேமை பண்ணுவனிடம் நான் வந்து புகுந்து விடுவேன் என்று பகவத்கீதையிலே எம்பெருமான் சொன்னதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சாயுஜ்ய நிலையிலே கண்ணனே சோறு கண்ணனே இன்பம் என்று எல்லாம் கண்ணனே என்று அனுபவித்து கண்ணனோடு ஐக்கியமாகி விடுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். பாலிலே சோறு கலந்தாற்போலே, பாலிலே நெய் கலந்தாற்போலே ஒன்றோடு ஒன்று கலந்து புதிய சுவையுடன் உண்போம். அவனில் நாமும் நம்மில் அவனுமாக கரைந்து கரைந்து அகமன்ன அகமன்ன என்று நாம் அவனுக்கு உணவாகவும், அகமன்னாதகா என்று அவன் நமக்கு உணவாகவும். அவன் நமக்கு உணவு எப்படி ஆவான்? அவன் உண்பதைக் கண்டு நாம் அடைகின்ற பேரின்பம் நமக்கு உணவு என்று ஆண்டாள் சொல்லுவதை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாயுஜ்ய பதவி அடைந்து நீயும் நானுமாக கலந்து என்றென்றும் புதிதாக நித்தியமாக கூடியிருந்து இன்பத்தை பெறுவோம் என்று பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் தலை கட்டுகின்றாள். இப்படி இந்த பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். இப்போ இன்னும் ஒரு சீக்கிரம் முடிச்சிடுறேன். இன்றைய பாசுரம் எத்தனாவது பாசுரம்? 27வது பாசுரம். பெருமாளிடம், பெருமாள் திருமாளிகைக்கு ஆண்டாள் முதல்ல போய் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று கேட்டாலே அது எத்தனாவது பாசுரம்? கண்ணனுடைய திருமாளிகைக்கு முன் சென்று உன் மணிக்கதவும் தாழ்த்திரவாய் நாயகனாய் நின்ற அந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானேன் பாசுரம் அனுபவிச்சோம் இல்லையா? அது எத்தனாவது பாசுரம்? 16வது பாசுரம். 16லேருந்து கணக்கு எடுத்துடுவாங்க. 27வது பாசுரம் எத்தனாவது பாசுரமா வருது? 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. 12வது பாசுரம். 27வது பாசுரம் எம்பெருமான் திருவாசலில் நின்ற நாளிலிருந்து இன்று எம்பெருமானிடம் சாயுஜ்ய நிலையை அடைகின்ற இந்த 27வது பாசுரம் 12வது நாள் பாசுரம். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும், துவாதசி அன்னைக்கு என்ன பண்றோம்? பாரணை பண்றோம். பாரணை பண்ண அனுபவிக்கிறோம் இல்லையா? அன்று நெம்பெருமான் திருமாளிகையின் வாசலிலே நின்று ஏகாதசியாக திருப்பாவையிலே தொடங்கினால் இன்று 12வது நாள் நிறைவு நாளில் என்ன பண்ணணும்? பாரணை பண்ணணும். ஆகினால மூடனை பெய்து முழங்கை வழிவார ஆண்டாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றாள். ஏன்னா எம்பெருமான்கிட்ட கலந்து போகின்ற நாள் இந்த நாள். இந்த பாசுரத்திலே சாயுஜ்ய நிலையை அடைந்து விட்டால், கண்ணனே நீ என்னுள் நீ உன்னுள் நான் என்ற நிலைக்கு வந்து விட்டால் அல்லவா? ஆகவே இதை கொண்டாடுவதற்காக மூடனை பெய்து முழங்கை வழிவார என்று இப்படி ஒரு விதமா புதுசா அனுபவிச்சு பார்க்கலாமே. எல்லா அனுபவத்தையும் கொடுப்பது திருப்பாவையினுடைய ஏற்றம் என்று அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இப்படி இந்த திருப்பாவை மூடனை பெய்து இன்றைக்கு நாம் முழங்கை வழிவார அனுபவிக்க போகின்றோம். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே ஒரு பாசுரம் சொன்னாள்.
திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு ஒரு சங்கல்பம் மேற்கொண்டாள். நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் வேண்டிக்கிறார். திருமாலிருஞ்சோலை எம்பெருமானே, உனக்கு 100 தடாவில் நான் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் பராவி வைத்தேன், 100 தடா சக்கர பொங்கல் பண்ணி உனக்கு நைவேத்தியம் பண்றேன்ட்டு வேண்டிண்டாலாம். எங்க அந்த பாசுரத்துல சொல்றார், ஏறு திருவுடையான் என்று வந்தவை கொள்ளுங்களோ, என்னைக்கு நீ இதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றாயோ என்று பாடி வைத்தாள் அல்லவா. இந்த பாசுரத்தை அனுபவித்த ராமானுஜர் என்ன சொல்றார், அவ அன்னைக்கு நேர்த்திக்கடன் பண்ணினாலோ இல்லையோ, அவள் எப்படி பிரார்த்தித்தாலோ அந்த நேர்த்திக்கடனை நான் பண்ணுகின்றேன் என்று அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு 100 தடா வெண்ணெய் 100 தடா வெண்ணெய் என்று அமுது செய்து ஆனந்தப்பட்டார் அல்லவா. இதை பண்ணிவிட்டு அவர் நேர எங்க போனார், ஸ்ரீவில்லிபுத்தூர் போனார். ஆண்டாள் என்ன பண்ணா, கர்ப்பகிரகத்துல இருந்து அண்ணாயிட்டு ஓடி அந்த அர்த்த மண்டபத்திலே நின்று விட்டாள். இன்னைக்கும் ஆண்டாள் சேவை அர்த்த மண்டபத்தில் தான். ஏன் அண்ணான்னு சொன்னா, ஒரு தமையன்தான் தங்கை என்ன நினைக்கின்றாளோ, என்ன ஒரு விரதம் ஏற்படுத்துகின்றாளோ, என்ன ஒரு சங்கல்பம் பண்ணி கொள்கிறாளோ அதை நிறைவேற்றி வைப்பான் இல்லையா நல்ல தமையன். ஆகவே என் தமையனை போன்று அன்று நான் பராவி வைத்தேன், அன்று நான் வேண்டிக் கொண்டேன், அதை நீ இன்று செய்து காட்டிவிட்டாயே என்று ராமானுஜரை அண்ணா என்று அழைத்தாலாம் அன்போடு. பெரியவா அனுபவிச்சிருப்போம். அதனால்தான் வாழி திருமாவத்தில் நம்ம என்ன சொல்றோம், பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. அவருடைய காலம் பின்னான காலம், ஆனால் நாம சொல்றது அவரை முன்னிறுத்தி அவளுக்கு பின்னானால்ட்டு சொல்றோம் இல்லையா. இதுக்கு காரணம் ஆண்டாளே அண்ணா என்று மனமுருகி அந்த ராமானுஜரை அழைத்தால் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது போன்ற ஒரு அனுபவத்தை இன்று நாம் எல்லோரும் 100 தடா வெண்ணெய் எம்பெருமானுக்கு அமுது பண்ணி 100 தடா வெண்ணெய்ன்றது அவ பெரிய தடாவில் பண்ணா, நம்ம சக்திக்கு ஏற்பட்டது சிறிய தடாவில் நம்மளுடைய யதாசக்தி நாம் பண்ணுவோன்ட்டு இன்னைக்கு அதையும் நாம் அனுபவிப்போம். இப்படி எம்பெருமானா செய்து காட்டியதை நாமும் செய்து அனுபவிப்போம் என்று அந்த அனுபவத்தையும் நீங்கள் இன்று பெற வேண்டும். மோடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்வோம், எல்லோருமாக சேர்ந்து அனுபவிப்போம். எப்படி அனுபவிக்க வேண்டும், எல்லாம் கண்ணனே என்று அனுபவிக்க வேண்டும். எல்லாம் கண்ணனே என்றால் பார்க்கும் இடமெல்லாம் கண்ணனாக பாருங்கள், நின்ற மரங்களை எல்லாம் நெடுமாலாக பாருங்கள் என்று அனுபவித்தோம் அல்லவா. அந்த வகையிலே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமானே என்று சாயுஜ்யம் அடைந்து விட்டால் ஆண்டாள் இந்த நிலையை நினைத்து பார்த்து நாம் எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும். இப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா. இன்னைக்கு என்ன சொன்னோம், சாலோகத்துக்காக இந்த ஊருக்கு வந்தார், சாமீபியமாக கோவிலுக்கு உள்ளே வந்தார், சாரூபமாக எம்பெருமான் உடுத்து கலைந்த பேதகவாடைகளை பெற்றுக்கொண்டார், சாயுஜ்யமாக அவன் திருவமுது செய்த அந்த போனகம் செய்த மிச்சத்தை தானும் எடுத்துக்கொண்டோம் என்று அனுபவித்தோம் அல்லவா. அப்படி கோவில் உள்ள வந்தா எம்பெருமானை எப்படி சேவிக்கணும், கீழ்ப்பாசுரங்களை அனுபவிக்கும் போது சொன்னோம். முதல்ல கோபுரத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம், பிறகு துவஜஸ்தம்பத்தை நோக்கி ஒரு நமஸ்காரம். அதனால்தான் துவஜஸ்தம்பத்தில் எதிர சேவிக்கிறோம். ஏன்னா சகல தேவதைகளையும் கருட பெருவான் அழைத்து துவஜஸ்தம்பத்துக்கு மேலே நிறுத்துவாருன்ட்டு. அப்புறம் தாயாரை போய் புருஷகாரியாக இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திப்போம். அப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போகும்போது துவாரபாலர்களிடம் என்ன பார்த்தோம், இப்போ பாசுரத்தில் 16வது பாசுரத்தில் நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்ற அந்த துவாரபாலர்கள்ட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணி நாங்கள் போய் பெருமாளை சேவிக்கணும்னு பர்மிஷன் வாங்கிக்கணும். அப்புறம் உள்ளே போயிட்டு எம்பெருமானை சேவிக்கும் போது என்ன பண்ணணும், கண்ணார கண்டு எம்பெருமானுடைய அந்த சொரூபத்தை கண்ணுள்ளே வாங்கி உள்ளத்துக்குள்ளே கொண்டவன். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பெருமாளை சேவிக்கும் போது கண்ணை இறுக்கி மூடிட்டு சேவிக்கிறோம். அப்படி பார்க்கக்கூடாது. எம்பெருமானுடைய திவ்ய ஸ்வரூபத்தை கண்ணை அகல திறந்துட்டு ஆஹா 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 என்று அற்புதமாக அனுபவித்து நாம் எம்பெருமானை கொள்ள வேண்டும். ஆகவே எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து ஓம் நமோ நாராயணாயா என்று திருவஷ்டாட்சர மந்திரத்தை மனதிலே தியானித்து கொண்டு, பிறகு திரு அகலையில்லே இறையும் என்று உரைகின்ற அலமேல் மங்கை உரைகின்ற அந்த திருமாவை வக்ஷஸ்தலத்தை நோக்கி
தாயாருடன் சேர்த்தியில் இருக்கின்ற எம்பெருமானாக நினைத்து துவயமகா மந்திரத்தை மனதுக்குள்ளே ஸ்மரித்து கொண்டு பிறகு அவனுடைய திருப்பாதங்களை திருவடிகளை தரிசனம் பண்ண வேண்டும். இப்படி தரிசனம் பண்ணினோம் என்றால் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா என்று எம்பெருமான் கவலைப்படாதே, உன்னுடைய பாபங்கள் அனைத்தையும் ஒழித்துவிட்டு நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று நம் சரணாகதியை ஏற்றுக்கொள்வான் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி எம்பெருமான் கிருஷ்ணனாக பகவத்கீதையிலே சொன்னதைத்தான் பகவதி கீதையிலே இந்த பாசுரத்தினுடைய ஆழ் பொருளாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி என்றால் சரணாகதி பண்ணிவிட்டால் உடனே மோட்சம் என்று சொன்னீர்களே, இப்பொழுது நாம் ஏன் இந்த லோகத்திலே இருக்கின்றோம் என்றால் கர்ம வினைப்பயனாக இந்த லோகத்திலே இருக்கின்றோம். ஆகவே இருக்கின்ற காலம் வரை எம்பெருமான் திருக்கோவில் வந்து எம்பெருமான் திருநாமம் சொல்லி எம்பெருமானுடைய பெருமைகளை பேசி எம்பெருமானுடைய பெருமைகளை மனதிலே கொண்டு அவனையே உள்ளத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு நம் ஆச்சாரியர்கள் காட்டி கொடுக்கின்ற வழி. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இதைத்தான் பரமபத சோமானம் என்ற அந்த பிரபந்தத்திலே மாலாத வினை அனைத்தும் மால நாம் போய் வானேறி மலர் மகளார் அன்பு பூணும் தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுதுகந்து தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பழமரியின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மேலாத பேரடிமைக்கு அன்பு பெற்றோம், மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலே என்று சொல்கின்றாள். பரமபதத்திலே நாம் என்னென்ன அனுபவிக்க போகின்றோமோ அத்தனையும் இப்பொழுது மேதினியிலே நாம் இருக்கின்றோமே விதிவசத்தாலே என்ன பண்ணணும்? எம்பெருமானுக்கு கோவிலுக்கு போவோம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவோம், அவனுடைய பெயரை பாடுவோம், அவனுடைய புகழை கொள்ளுவோம், அவனை மனதிலே கொள்ளுவோம். அப்படிய பல கிரந்தங்களை வாசித்து வாசித்து நாம் அனுபவம் பெறுவோம் என்று ஆச்சாரியன் நமக்கு வழிகாட்டுகின்றார். இப்படி அன்று உலகம் அளந்து நீ உன் எங்களை தேடி வந்தாய் அன்று என்ன தன்னுடைய ஒரு திருவடியை இந்த பூலோகம் முழுவதும் பரப்பினான் அல்லவா எம்பெருமான். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு அனுபவிச்சோம் இல்லையா? அன்று உலகத்தை அலைந்து எங்களை ரட்சித்தாய், நீ எங்களை தேடி வந்தாய். இன்று யாம் உங்களை தேடி வந்திருக்கின்றோம், உன்னை தேடி வந்திருக்கின்றோம், எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தனை பண்ணுகின்றாள். உன்னில் எங்களும் என்னில் நீயுமாக எங்களில் நீயுமாக. அவோ தனக்கு மட்டும் வேண்டவில்லை, எல்லாத்தையுமே பன்மையாக சொல்லுகின்றாள். கோபியருடன் தான் சென்று சேவித்தாள். உன்னில் நாங்களும், நாங்கள் தான் நம்ம சேதனர்களாகிய நாமும், எம்மில் நீயுமாக சேதனர்களாகிய நம் உள்ளத்தில் பக்தர்களாகிய அடியவர்களாகிய நம் உள்ளத்தில் நீயுமாக அகமன்னாதகா என்று நாம் அவனுக்கு உணவு, அகமன்ன என்று அவனுக்கு நாம் உணவு என்று எடுத்துக்கொண்டு அகமன்னாதகா என்று வேதம் சொன்னதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளாக வைத்து மூடனை பெய்து முழங்கை வழிவார நாம் அவனை அனுபவிக்கின்ற அந்த பேற்றை நமக்கு கொடுத்தால் இப்படி இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணியிருக்கின்றாள் என்று சுவாபதேச அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் நாச்சியார் காட்டிய வழியிலே நாமும் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து பகவானை நம் உள்ளத்திலே கொண்டால் ஆண்டாள் அருளியபடி கண்ணனுடன் சாயுஜ்ய நிலையை நாம் அடைந்து விடுவோம். நம் ஆச்சாரியன் காட்டியுள்ள வழியில் தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுதுகந்து தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பழமரியின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் முயல்வோம் என்று இந்த சத்சங்கத்திலே பிரார்த்தித்து, பகவானே நீயும் எங்களுடன் கூடி நாங்களும் உன்னிடம் கூடி நீ எங்களுள் வர நான் உங்கள் உள்ளத்திலே வர வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.